இந்தியா கூட கம்பேர் பண்ணி பார்த்தாலே யூரோப்பியன் யூனியனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸை விட்டுட்டு ஸ்டேட்ஸை மட்டும் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்க 28 ஸ்டேட்ஸை சேர்த்து நம்ம எப்படி இந்தியான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி யூரோப்பில் இருக்க ஒரு 27 கண்ட்ரிஸ் சேர்ந்து இருக்க ஒரு அமைப்பு தான் யூரோப்பியன் யூனியன். நம்ம இந்தியா எப்படி ஒரு கண்ட்ரியோ அதே மாதிரி தான் இந்த 27 கண்ட்ரிஸும். இந்த 27 கண்ட்ரீஸில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனி எலெக்ஷன் நடக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பிரசிடெண்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனி லா இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்க்கு தனித்தனி கவர்மெண்ட் இருந்தாலும் தனித்தனியாக எலெக்ஷன் நடந்தாலும் ஸ்டேட்ஸோட கண்ட்ரோல் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 27 கண்ட்ரீஸ்க்கும் தனித்தனி கவர்மெண்ட் தனித்தனி லா இருந்தாலும் இந்த 27 கண்ட்ரீஸோட கண்ட்ரோல் யூரோப்பியன் யூனியன் கிட்ட தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி பார்லிமெண்ட், கோர்ட், கமிஷன்ஸ் இது எல்லாமே யூரோப்பியன் யூனியன்லேயும் இருக்குது. யூரோப்பியன் யூனியனில் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. யூரோப்பியன் பார்லிமெண்ட், யூரோப்பியன் யூனியன் ஃபோரம், யூரோப்பியன் கமிஷன், யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யூரோப்பியன் கவுன்சில் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஒரு கண்ட்ரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட் தான். புதுசாக ஒரு லா கொண்டு வரதா இருக்கட்டும், பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் சைன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் 788 சீட்ஸ் இருக்குது. அதில் 245 சீட்ஸ் ராஜ்யசபாவுக்கும் 543 சீட்ஸ் லோக்சபாவுக்கும் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். லோக்சபா கேண்டிடேட்ஸை மட்டும்தான் இந்தியன் பீப்புள் டேரெக்டாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். அதுவே யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் 720 சீட்ஸ் இருக்குது. இந்தியன் பார்லிமெண்ட் மாதிரி ராஜ்யசபா, லோக்சபா இந்த மாதிரி 2 பார்ட்லாம் கிடையாது, ஒரே பார்ட் தான். இந்த 720 கேண்டிடேட்ஸையும் இந்த 27 கண்ட்ரீஸில் இருக்க மக்கள் தான் டேரெக்டாக ஓட் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. வேர்ல்ட்லேயே அதிக கேண்டிடேட்ஸ் வச்சு எலெக்ஷன் நடத்துறது நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் அதிக கேண்டிடேட்ஸ் இருக்க பார்லிமெண்ட் யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட் தான். இதோட ஹெட் குவார்ட்டர் ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்குது. இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்கான டைரக்ட் எலெக்ஷன் 1979 தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்து யூரோப்பியன் யூனியன் ஃபோரம். இதை ஃபெடரேஷன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங் நடக்கும். இந்த 27 கண்ட்ரீஸில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருந்தும் ஒவ்வொருத்தவங்களை இந்த யூரோப்பியன் யூனியன் ஃபோரமோட மெம்பராக செலக்ட் பண்ணுவாங்க. யூரோப்பியன் யூனியனோட ஒரு பாதி பார்லிமெண்ட்னா இன்னொரு பாதி இந்த யூரோப்பியன் யூனியன் ஃபோரம் தான். அடுத்து யூரோப்பியன் கமிஷன். யூரோப்பியன் யூனியனுக்கும் அதில் இருக்க மக்களுக்கும் புதுசாக ஏதாவது லா தேவைப்படுதான்னு ரிசர்ச் பண்ணி அதுக்கான லாவை உருவாக்கி அதை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறது தான் இவங்களோட ப்ரைமரி வேலை. அந்த லா தேவையா இல்லையான்னு பார்லிமெண்ட் தான் ஃபைனலைஸ் பண்ணும். அடுத்து யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதில் மொத்தம் 15 ஜட்ஜஸ் இருக்காங்க. யூரோப்பியன் பார்லிமெண்ட் கொண்டுட்டு வர லாஸ்லாம் யூரோப்பியன் யூனியனோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதான்னு பார்க்கறது தான் இவங்களோட ப்ரைமரி ஒர்க்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்சம்பர்கில் இருக்குது. லாஸ்ட்டாக யூரோப்பியன் கவுன்சில் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். யூரோப்பியன் யூனியனோட வரவு செலவு எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் யூரோப்பியன் யூனியன்னா என்னன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இதை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்றதை இனிமேல் பார்க்கலாம். இது எடுத்த உடனே யூரோப்பியன் யூனியன் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு கிடையாது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுலேருந்து படிப்படியாக பல பரிணாமங்களை தழுவி வந்தது தான் இந்த யூரோப்பியன் யூனியன். வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் யூரோப்பில் அமைதியையும் யூரோப்போட பொருளாதாரத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காகவும் முக்கியமாக ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியோட கிளாஷை சரி பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்ச் சிவில் சர்வன்ட் ஜூ மூனேன்றவர் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை அப்போ இருந்த ஃப்ரெஞ்ச் ஃபாரின் மினிஸ்டரான ராபர்ட் ஸ்கூமன் May 9, 1950 அன்னைக்கு அதை பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து 1951 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸில், அதாவது யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டில் பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், இட்டலி, லக்சம்பர்க், த நெதர்லாண்ட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி இந்த 6 கண்ட்ரீஸும் சைன் பண்ணுறாங்க. அப்புறம் 1952 இந்த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி ஃபோர்ஸ்க்கு வருது. இதில் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் ரோம், ட்ரீட்டி ஆஃப் மாஸ்ட்ரிக்ட் இந்த ட்ரீட்டிஸ்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது பாரிஸ், ரோம் இந்த மாதிரி இடத்துல வச்சு அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் ரோம்னு சொல்லுவாங்க. இந்த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டியோட அக்ரிமெண்ட் வேலிடிட்டி 50 இயர்ஸ், 1952 to 2002. இந்த ஜூ மூனே, ராபர்ட் ஸ்கூமன் இவங்க 2 பேரையுமே ஃபவுண்டர் ஆஃப் யூரோப்பியன் யூனியன்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியாவை டிக்ளேர் பண்ண டேட்டான May 9 யூரோப்பியன் யூனியனில் இருக்க மக்கள் யூரோப் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி தான் யூரோப்பியன் யூனியனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தொடர்ந்து 1957 ட்ரீட்டி ஆஃப் ரோமில் இந்த 6 கண்ட்ரீஸும் சைன் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அண்ட் யூரோப்பியன் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டி இது 2த்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் ரோம்.
அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 1967 யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, யூரோப்பியன் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டி இந்த மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ்னு இதை ஒரே தொகுதியாக ஆக்கிட்டாங்க. அப்புறம் 1973 டென்மார்க், அயர்லாந்து, யூகே இந்த 3 கண்ட்ரீஸும் யூரோப்பியன் யூனியனில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நார்வேயும் யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான வாக்கெடுப்பு நடக்கும்போது அந்த நாட்டோட பெரும்பாலான மக்கள் யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ணுறதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நார்வே யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ணலை. இவங்களை தொடர்ந்து 1980 போர்ச்சுகல், கிரீஸ், ஸ்பெயின் இந்த 3 கண்ட்ரிஸும் யூரோப்பியன் யூனியனில் வந்து ஜாயின் பண்ணாங்க. 6 கண்ட்ரீஸில் ஸ்டார்ட் ஆனது இப்போது 12 கண்ட்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 1985 ஷெங்கன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷெங்கன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஒரு 25 கண்ட்ரீஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 கண்ட்ரீஸ், மொத்தம் 29 கண்ட்ரீஸ். இந்த 29 கண்ட்ரீஸ்க்கும் காமனாக ஷெங்கன் பாஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த 29 கண்ட்ரீஸ்க்கும் உங்களால் போக முடியும். இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் தனித்தனி வீசா எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நமக்கு காமனாக ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் சைனா, ரஷ்யா, தாய்லாந்து, சவுத் கொரியா, வியட்நாம் இதில் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு வீசா எடுத்துகிட்டா போதும். நீங்கள் அதை வச்சு இதில் இருக்க மற்ற எந்த கண்ட்ரிக்கு வேணால் போக முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? லிட்ரலாக யூரோப்பியன் யூனியன் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷெங்கன் பாஸ்போர்ட் ஒன்றை வச்சு இந்த 29 கண்ட்ரீஸில் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு வீசா வாங்கிட்டு மற்ற எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போக முடியும். நீங்கள் அங்கே டூரிஸ்ட்டாக மட்டும்தான் போக முடியும்னு எந்த ரூல்ஸும் இல்லை. நீங்கள் அங்கே போய் படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரீஸில் சைப்ரஸ், அயர்லாந்து இந்த 2 கண்ட்ரீஸ் மட்டும்தான் இந்த ஷெங்கன் பாஸ்போர்ட்டை அக்செப்ட் பண்ணலை. அப்புறம் புல்கேரியா, ரொமேனியா இந்த 2 கண்ட்ரியும் ஷெங்கன் பாஸ்போர்ட்டை அக்செப்ட் பண்ணாலும் உங்களோட நேட்டிவ் பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணிட்டு தான் இவங்க அலோவ் பண்ணுவாங்க. யூரோப்பியன் யூனியனில் இல்லாத ஒரு 4 கண்ட்ரீஸ் இந்த ஷெங்கன் பாஸ்போர்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. அது எந்த கண்ட்ரினா நார்வே, சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, லிச்சன்ஸ்டைன். இதுக்கப்புறம் 1986 யூரோப்பியன் யூனியனுக்கான ஃப்ளாகை கொண்டுட்டு வராங்க. அதே வருஷம் சிங்கிள் யூரோப்பியன் ஆக்டையும் நடைமுறைக்கு கொண்டுட்டு வராங்க. ஃபைனலாக 1992 ட்ரீட்டி ஆஃப் மாஸ்ட்ரிக்டில் சைன் பண்ணுறாங்க. இதுதான் யூரோப்பியன் யூனியனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட். இவ்வளோ வருஷம் கழிச்சு 1993 தான் யூரோப்பியன் யூனியனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 1995 ஆஸ்ட்ரியா, ஸ்வீடன், ஃபின்லாந்து இந்த 3 கண்ட்ரீஸும் யூரோப்பியன் யூனியனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1999 யூரோன்ற புது கரன்சியை அறிமுகப்படுத்துகிறாங்க. யூரோப்பியன் யூனியனில் இருக்க 12 கண்ட்ரீஸ் தங்களோட கரன்சியை விட்டுட்டு இந்த புது யூரோவை அவங்களோட கரன்சியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 2004 தான் இந்த யூரோப்பியன் யூனியன் ரொம்ப பெருசாகுது. ஒரு 11 கண்ட்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மால்டா, சைப்ரஸ், ஸ்லோவேனியா, எஸ்தோனியா, லாட்வியா, லித்வேனியா, போலந்து, செக் ரிபப்ளிக், ஸ்லோவேக்கியா, ஹங்கேரி இந்த 11 கண்ட்ரீஸ் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் 2007 புல்கேரியா, ரொமேனியா இந்த 2 கண்ட்ரீஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 2012 அமைதிக்கான நோபல் பீஸ் ப்ரைஸை யூரோப்பியன் யூனியன் வாங்கியிருக்கு. ஃபைனலாக 2013 குரோயேஷியா 28th கண்ட்ரியாக இந்த யூரோப்பியன் யூனியனில் வந்து ஜாயின் பண்ணுது. இது வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் 28 கண்ட்ரிஸை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் 2016 யூகே எங்களுக்கு யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் வெளியில் போகிறோன்னு சொல்கிறாங்க. யூகே யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியேறினதை பிரெக்சிட்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா பிரிட்டிஷ் எக்ஸிட். ஷெங்கன் பாஸ்போர்ட்டை வச்சு யார் வேணாலும் யூகேக்குள்ளே போக முடியும்னும் போது யூகே மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. முக்கியமாக யூரோப்பியன் யூனியனோட எக்கானமியில் யூகே தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லி நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோன்னு யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே வெளியில் போயிட்டாங்க. ஆனால் இப்போ யூகேவோட ஜிடிபி ரொம்ப மோசமாயிட்ருக்கு. இந்த யூரோப்பியன் யூனியனில் மொத்தம் 24 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் தப்பாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.